இலங்கையின் புதிய அதிபர் அனுரகுமாரவின் அடுத்த அதிரடியாக அவர் நேற்றிரவு மக்களுக்கு வழங்கிய சிறப்புரை உலகளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளதுடன் இலங்கையர்களிடையே பெரும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழர்களை இதுவரை ஒதுக்கி வந்த அரசியல் கலாச்சாரம் இந்த அதிபரால் அடியோடு தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. இனி இலங்கையில் இனவாதத்திற்கு இடமில்லை. சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள், மலாயர் என்ற இனப்பிரிவிற்கும் இடமில்லை. எல்லோருமே இலங்கையர்கள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எனது அரசாங்கம் உங்கள் அனைவருக்குமான அரசாங்கம்தான். மிக ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இலங்கையை உலகளவில் உயர்த்தி காட்ட கடுமையாக உழைப்போம் என ஒற்றுமைக்கான பல கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்க. ஒரு நாட்டின் விமான நிலையத்தில் வெளிநாட்டவர்கள் எப்படி வழிநடத்தப்படுகிறார்கள் என வைத்துதான் அந்த நாடு மதிப்பிடப்படுகிறது. எனவே விமான நிலையத்தை ஒழுக்கத்தை பேணும் சட்டங்கள் கொண்டதாக மாற்றுவோம். இலங்கை 52 விழுக்காடு பெண்களை கொண்ட நாடு. எனவே பெண்களுக்கான உரிமைகளை முன்னிலைப்படுத்தவே ஒரு பெண்ணை நாம் பிரதமராக்கினோம். ஒரு சிறந்த நாட்டை உருவாக்குவதற்கு என்னுடன் எல்லோரும் கைகோர்த்து நில்லுங்கள் என்றார் அவர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.